வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைத்து கட்சியினர் பங்கேற்றனர். நடிகரும் தேமுதிக தலைவரும் அனைவராலும் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆரணி பேரூர் தேமுதிக சார்பில் நேற்று இரவு ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே பேரூர் செயலாளர் டி ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக, திமுக, அதிமுக, மதிமுக, தமாக, தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், புரட்சி பாரதம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர். பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் தேமுதிக செயலாளர் டி ஜெகதீசன் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் காமேஷ், பொருளாளர் சுரேஷ், வார்டு செயலாளர் தேவராஜ், மாணவரணி மன்சூர் அலி, மாவட்ட பிரதிநிதிகள் கே ரமேஷ், ஜே ரமேஷ், மணிகண்டன், ராம்கி, பாலாஜி, சிவக்குமார், ஹரி, தினேஷ்குமார், கனகசாமி, மேகலா ஜெகதீசன், முனுசாமி, சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் கே எம் டில்லி, நிர்வாகிகள் ராஜேந்திரன், கணேசன், குமார், சுகுமார், விஜி, பழனி ஆகியோர் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து, கரிகாலன், வழக்கறிஞர் ரமேஷ், அதிமுக பேரூர் செயலாளர் ஏ மி தயாளன், டி கிருஷ்ணன், மதிமுக பேரூர் செயலாளர் மணி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆரணி பேரூராட்சி மன்றத்து துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார், புரட்சி பாரதம் கட்சி பாஸ்கி குமரேசன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராஜா, யோகி, பாஜக சார்பில் குமார், தமாக சார்பில் குமரேசன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரணி பேரூர் தேமுதிக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.